எப்பேற்பட்ட பெருந்துக்கமான எண்ணமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் காஃபி குடிக்கணும்னு தோணுன உடனே பாத்தீங்கன்னா அந்த துக்கத்தை தாண்டி இன்னொரு எண்ணம் வந்ததாலதான் அந்த காஃபி குடிக்கணும்னு எண்ணமே வருது. கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கய்யா. சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவ்வளவு பெரிய துக்கமாச்சே, இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்? துக்கத்தை பார்த்து பயப்படுதல். இந்த துக்கத்துல இருந்து நான் எப்படி வெளியில வருவேன்னு பயப்படுறது. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு சாதாரணமா ஒரு காஃபி குடிக்கணும்னு எண்ணம் வந்தாலும் சரி, இல்ல ரொம்ப முடியல போய் படுத்திருக்கலாம்ப்பா அப்படின்னு எண்ணம் வந்தா கூட சரி, அந்த துக்கத்தை தாண்டி தான் இந்த எண்ணம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன? எந்த எண்ணமும் நிரந்தரமாக உங்களை பாதிக்கவே இயலாது. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி அதை பிடிச்சு இழுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க மேல சுத்துமே தவிர உங்களை பாதிக்க முடியாது. அப்பவும் மேகமும் மின்னலும் இடியும் புயலும் வரும் செல்லும், ஆனால் ஆகாயத்தை அது பாதிப்பதில்லை, பாதிக்க இயலாது. அதே போல எண்ணங்களும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் உணர்வுகளும் உங்களுக்குள் வரலாம் போகலாம், ஆனால் அது உங்களை பாதிப்பதில்லை, பாதிக்க இயலாது.